Hey guys, வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு புதுவித தகவலோட நாங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஒரு தகவலும் இல்லைக்க, நாங்கள் ஆல்ரெடி வந்து டூர் போயிருந்தோம். அந்த டூர் வீடியோ எல்லாத்தையுமே நாங்கள் 1 by 1 போட்டிருப்போம். சரிங்களா? ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அதோட டூர் முடிஞ்சு, டூரோட வீடியோ எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ வந்து அந்த டூருக்கு நாங்கள் போன டோட்டல் பட்ஜெட், எங்க எவ்வளோ செலவாச்சு, வண்டிக்கு சாப்பாடு எல்லாமே அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, டூர் பேசினது எல்லாமே நாங்க தான் பேசினோம். அதனால வந்து அதை பத்தி பேசலாமா? பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வியில தான் ஆரம்பிக்கிறேன். மொத்தம் நம்ம எத்தனை பேர் போயிருந்தோம் டூருக்கு? நம்ம மொத்தம் 18 பேர் போயிருந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 12 ஆச்சு, அப்புறம் 15 ஆச்சு, அப்புறம் 18 ஆயிடுச்சு. ஓகே, புறப்பட்ட இடம் எங்க, முடிஞ்ச இடம் எங்க? புறப்பட்ட இடம் வந்து சேலத்துல புறப்பட்டோம். முடிஞ்ச இடம் வந்து வேளாங்கண்ணி தான். ஓகேவா? சேலம் வேளாங்கண்ணி தான் பிளானு. நடுவுல ஒரு சில இடங்கள் பார்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இப்ப நாங்க இந்த டூர் போகணும் அப்படின்ற ஒரு இது எண்ணம் எங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னா, வேளாங்கண்ணின்றது ஒரு வழிபாட்டு தலம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா சுற்றுலா தலத்துல மிக சிறந்தது அது ஒண்ணு. மத்த ஒரு கோயில்களுக்கு போய் நம்ம வந்து கறிமீன் சமைச்சு சாப்பிட முடியாது. ஒரு இதுனா வந்து சர்ச்சு பார்த்த மாதிரியும் இருக்கும், என்ஜாய் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். ஃபேமிலி கெட் டுகெதருக்கு இது வந்து ஒரு நல்ல பிளேஸ்ன்னு எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். அங்க போனா நல்ல ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும், வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா சுத்தியும் பார்த்துட்டு அந்த கடற்காத்தை வாங்கிட்டு வரலாம். எப்ப நாங்க போனாலும் ட்ரெயின்ல தான் போவோம். இந்த தடவை வந்து வேன்ல போலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஃபர்ஸ்ட் போலான்னு ஒரு பிளான் வந்தது. போலான்னு பிளான் வந்தப்ப ட்ரெயின் என்னும் போது எங்க சித்தி என்ன பண்ணாங்க, இந்த தடவை போறோம், வேன் வச்சு போனோம்னா ஒரு 4-5 இடம் சேர்த்து சுத்தி பார்த்துட்டு வரலாம், ட்ரெயின்ல போனா வேளாங்கண்ணி மட்டும்தான் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு இது அடிபட்டது. அதனால வந்து எங்க அப்பாவுக்கான இந்த வேன்ல போறதே பிடிக்காது. அது வந்து ஒரு காசு, இப்ப நம்ம ட்ரெயின்ல போனோம்னா 10,000 ரூபா இருந்தா தாராளமா செலவு பண்ணலாம், எக்கச்சக்கமா செலவு பண்ணலாம் தாராளமா. ஆனா வேன்ல போகும்போது எவ்வளவு ஆச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சொல்றேன். அப்படி இருக்கும்போது எங்க சித்தி ஒரு டிரைவர் கிட்ட போன்ல பேசி எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டான். எங்களோட பிளான் நாங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சேலம் டு விருதாச்சலம். விருதாச்சலம் வந்து விருதாச்சலத்துல இருந்து இவங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு, அதே மாதிரி என்னோட லக்கேஜ் எல்லாம் நிறைய இருந்தது. ஓகேவா? ஏன்னா அடுத்து நான் இங்க வந்து டியூட்டில ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் போனதே ஊருக்கு ட்ரிப் எல்லாம் போயிட்டு வரலான்ட்டு. அதனால லக்கேஜ் எல்லாம் இங்க வச்சுட்டு இவங்கள பிக் பண்ணிட்டு இங்க இருந்து அப்படியே நாகூர் வேளாங்கண்ணி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் to 15 தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நாகூர் போயிட்டு நாகூர் வேளாங்கண்ணி ஒரு நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபுல்லா வேளாங்கண்ணி அங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டும் அங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில வேகமா அதாவது நேரமா கிளம்பி தஞ்சாவூர், டைம் இருந்தா திருச்சி பார்த்துட்டு திருச்சி வழியா சேலம் வந்துடணும். இதுதான் நாங்க போட்டு கொடுத்த ரூட்டு. மொத்தமா கிலோமீட்டர் எவ்வளவு வந்ததுன்னா 650 to 700 கிலோமீட்டருக்குள்ள வந்தது. 600 to 650 கிலோமீட்டர் வந்தது. நாங்க போட்ட வழி எல்லாமே கரெக்ட். நாங்களும் திருச்சி வழியா போனா எவ்வளவு வரும், சிதம்பரம் வழியா போனா எவ்வளவு வரும், ஜெயங்கொண்டம் வழியா போனா எவ்வளவு வரும், ஒரு 3-4 ரூட் பார்த்தோம். அது வந்து எங்களுக்கு சிதம்பரம் அந்த வழியில போறது நல்லா இருந்துச்சு. சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை அப்படியே போறது எங்களுக்கு ஓகேவா இருந்தது. ஏன்னா மெயின் வந்து விருதாச்சலம் வந்துட்டு போகணும், அதுதான் எங்களோட இது. அவங்க டிரைவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மொத்தமா 21,500 கொடுத்துருங்க. ஆனா கிலோமீட்டருக்கு நாள் கணக்கு 3 நாளைக்கு வண்டி வாடகை ஒரு நாளைக்கு 2,500 ரூபாய், ஒரு கிலோமீட்டருக்கு 14 ரூபாய் பக்கம் பேசினாங்க. டிரைவர் பேட்டா 800 ரூபாய், அது இல்லாம டோல். ஓகேவா? டோல், பார்க்கிங் எல்லாமே அவங்களே கொடுத்துருவோம். மொத்தம் 21,500 பேசணும் நாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, விருதாச்சலம் வழியா போனா எக்ஸ்ட்ரா 4,000 ரூபாய் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப டிஸ்டன்ஸ், போக முடியாது விருதாச்சலம் வழியா. ஆனா ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? திருச்சி வழியா போனாலும் ஒண்ணுதான், விருதாச்சலம் வழியா போனாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஒரு 10 இருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளதான் டிஃபரன்ஸ் வரும். இது கம்மி, விருதாச்சலம் வழியா போறது கம்மி. ஆனா அந்த டிரைவர் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து நான் வந்து ஒரு 7-8 டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசினேன். சேலத்துல இருந்து இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பேசும்போது எல்லாம் 35,000 ரூபாய் மொத்தமா. அது இல்லாம பார்க்கிங், ஃபுட்டு டிரைவருக்கு வந்து நம்ம கொடுத்துடணும். அது சொன்னாங்க. ஃபுட்டுக்கு காசு கொடுத்துடணும், அவங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டாங்க. 35,000 ரூபாய் கேட்டாங்க. ஒருத்தவங்க 38,000 ரூபாய் கேட்டாங்க. ஒருத்தவங்க வந்து 27,000 ரூபாய் கிட்ட கேட்டாங்க.
ஸோ நாங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வண்டி பேசுறது மட்டுமே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கிட்ட ஆயிடுச்சு. முதல்ல 18 பேருன்னு கணக்கு வச்சுட்டோம். இப்போ 18 சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்ட்ரா இருந்தா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லி, அதாவது எக்ஸ்ட்ரானா சீட்டு தாராளமா இருந்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கடைசியா எங்க பெரியப்பா மூலமா ஒரு டிரைவர் கிட்ட நாங்க பேசினோம். அவங்க அந்த டிரைவர் வந்து அப்பதான் வேளாங்கண்ணி போயிட்டு வந்திருக்கிறாரு. போய் ஒரு வாரம் அவர் வந்து 21,000 வாங்கியிருக்காரு. அவர்கிட்டயே நாங்க எங்க அப்பா பேசினாரு. அப்புறம் நானுமே ஒருத்தவங்ககிட்ட பேசி அதே 21,500 வந்துருச்சு. அதாவது விருதாச்சலம் வழியா போனாலுமே பார்க்கிங்க்கு மட்டும் நம்ம கொடுத்துடணும், மற்றபடி எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு. இது அஃபோர்டபுளா இருந்து 21,000 சொன்னாங்க. எங்க அப்பாவுமே எங்க பெரியப்பா சொன்னவங்க கிட்ட போன் பண்ணி பேசினாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா அவருமே அதே தான் சொன்னாரு. 700 கிலோமீட்டர் 650 ஆமா 650 கிலோமீட்டர் வரைக்குள்ள போயிருச்சுன்னா உங்களுக்கு இந்த 21,500. அப்படி போகல, அதுக்கு எக்ஸ்ட்ரா 700 கிலோமீட்டர் அப்படி போச்சுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 16 ரூபாய் கேட்டாங்க. இது வந்து 14, அடுத்து எக்ஸ்ட்ரா போச்சுன்னா 16 ரூபாய் கேட்டாங்க. இதுதான் பிளான். சரின்னு சொல்லிட்டு இவங்களே புக் பண்ணிட்டோம் நாங்க. இப்ப வண்டிக்கு 21,500 பேசிட்டோம். ஓகேவா, நாங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி போயிட்டோம். ஓகே, இப்ப மளிகை செலவு இதெல்லாம் ஒருத்தவங்க செலவு ஏத்துக்கிட்டாங்க. மளிகை செலவே கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபாய் கிட்ட ஆச்சு. அரிசி, சிலிண்டர் நாங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டோம், தீனி, அது அப்புறம் புளி, தக்காளி, இங்க இருந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நாங்க ஏன்னா வேன்ல தானே போறோம், அதனால தக்காளி வெங்காயம் எல்லா காய்கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டோம். போன தடவை எடுத்து இந்த தடவை வாங்கிட்டோம். அப்புறம் எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே எங்க மாமா அது வாங்கி வச்சுட்டாரு. அவரு தான் குக்கு, அவர் வாங்கி வச்சுட்டாரு. அதே மாதிரி சமைக்கிறதுக்கும், அதாவது சாப்பிட்றதுக்கு, சாரி டிராவல் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் ஆளாளுக்கு ஒன்று பிரிச்சு எடுத்துட்டோம். அதெல்லாம் வந்து செலவு கணக்குல நாங்க எடுத்துக்கல. சரி, ஓகே. அது வந்து செலவு கணக்குல எடுத்துக்கல. ஓகே, இப்போ வந்து நான் வந்து எப்படி பிளான் பண்ணிருக்கேன்னா 21,500 வந்து 21,500 வண்டிக்கு. ஓகே, ஓகேவா, வண்டி சத்தம், வண்டி கூலி அப்படின்னுவாங்க. ஆமா, வண்டி கூலிக்கு தான். ஓகேவா, 21,500. அந்த சாப்பாடு செலவுல தான் இங்க வீட்டுல கொண்டு போன பொருட்கள் மட்டும், அதுக்கு வரல அங்க வாங்கின பொருட்கள், அதை விட்டுருங்க. இல்ல அவங்க வாங்கின பொருட்கள் இல்ல, அது எங்க மாமா தான் பண்ணாங்க. அதான் கணக்குல எடுத்துக்கணும். அந்த 2,000 கிட்ட அது கணக்குல இருந்து வீட்டுல இருக்க மளிகை சாமான் தான் எடுத்து. சரி, ஓகே, அதை விட்டு நான் சொல்றது ஷேர் பண்ணதை மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா, நீங்க மத்த இதர செலவுகள் நீங்க வேணா நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆகும். நீங்க 5 பேர் மட்டும் போறீங்க, இல்ல ஒருத்தவங்க அவங்களுக்கு மட்டும் தனியா எடுத்துக்கிறீங்கன்னா அது வேற செலவாகும் இல்லையா, அதனால அதெல்லாம் வேண்டாம். டீ குடிக்கிற செலவுகள் வரும் இல்லையா, போகும்போது நாங்க டீ குடிச்சோம். அதாவது விருதாச்சலத்துக்கு வரப்ப, சேலம் விருதாச்சலம் வரப்ப 360 ரூபா ஆச்சு. அது சும்மா யாரோ ஒருத்தர் எங்க அப்பா தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு 360 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் வேற எங்கேயும் நாங்க காசு கொடுக்கல. நேரா நாகூர் தான் வண்டி போச்சு. நாகூர் போயிட்டு அடுத்து வேளாங்கண்ணி போனோம். நாகூருமே நாங்க என்னன்னா இங்க இருந்து சமைச்சு கொண்டு போயாச்சு. புளி சாப்பாடும் முட்டைத்தொக்கும் சமைச்சோம். அந்த லாக்ல பாத்திருப்பீங்க, நான் நைட்டு 3 மணிக்கு முட்டைத்தொக்கு செஞ்சிட்டு இருந்தேன். பாக்கலன்னா வீடியோ லிங்க் நாங்க கமெண்ட்லயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ கொடுக்குறோம். நீங்க வந்து எங்க டூர் வீடியோவை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைன் பை லைனா எல்லாமே டூர் வீடியோஸ் வந்துருச்சு, சூப்பரா இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். அப்ப நாகூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வேளாங்கண்ணி போயிட்டோம். வேளாங்கண்ணி போயிட்டு ரூம் போடணும். இப்ப ரூமுக்கு பட்ஜெட் எவ்வளோ அது பார்ப்போம். ரூமுக்கு என்ன அப்படின்னா கோயில் ரூம் தான் எடுத்திருந்தோம். அது நீட்டா இருக்கும். அந்த வீடியோல நாங்க சொல்லியிருப்போம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நீட்டா இருக்கும், கிளீனா இருக்கும். ஓகேவா, நாங்க வந்து ஏசி நான் ஏசி ரெண்டுமே எடுத்திருந்தோம். மொத்தம் 18 பேர் போயிருந்தனால 4 ரூம் எடுத்தோம். ஓகேவா, 2 ஏசி 2 நான் ஏசி. நான் ஏசிக்கு வந்து 1400 நான் ஏசிக்கு வந்து 800 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஏசிக்கு வந்து 1470 ரூபாய் சம்திங் சொன்னாங்க. இப்ப இந்த ரூமுக்கு மட்டுமே எங்களுக்கு வந்து 2 நாள் கணக்குக்கு நாங்க இருந்தோம். போன அன்னைக்கு அடுத்த நாள் 2 நாள் கணக்குன்னு பார்க்கும்போது 2 நாள் 3 நாளா 3 நாள் தானே போட்டாங்க. 3 நாள் நம்ம 2 நாள், அதாவது ஒரு நாள் தங்கி இருந்தோம். அது 2 நாள் கணக்கு தான் எடுத்துப்பாங்க. 2 நாள் தான், 3 நாள் கணக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில தானே காலி பண்ணோம். போன அன்னைக்கு ஒண்ணு, அதாவது 24 ஹவர்ஸ். அதாவது 3 நாள்னா ஒரு சில ரூம்ல பாத்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் வந்து கணக்கு. நான் சொல்றேன், ரூம் செக் இன் செக் அவுட்ல வந்து ஒரு கணக்கு இருக்குங்க. எப்பவுமே 12 ஹவர்ஸ் வந்து ஒரு சில ரூம்ஸ் எடுத்துப்பாங்க. ஒரு சில ரூம்ஸ் எல்லாம் 24 ஹவர்ஸ் வந்து ஒரு 1 டேவா கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரிங்களா, 12 மணி நேரமும் கணக்கா எடுத்துப்பாங்க, 24 மணி நேரமும் கணக்கா எடுத்துப்பாங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்குள்ள தம்பி வந்து எழுதிட்டான்.
தூங்க வச்சாச்சு அந்த கேப்பில். ஓகே, இப்போ எதில் நிறுத்தணும்னா அதான் ரூம் வந்து 12 hours செக்இன் இருக்கு, 24 hours இருக்கு. நம்ம பொறுத்து வந்து 24 hours. 2 daysக்கு தான் நம்ம போட்டிருந்தோம். ஓகேவா, 2 daysக்கு போட்டிருந்தப்போ நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா 9,080 ரூபாய் ஆச்சு. மொத்தம் 9,080 ரூபாய். சில்லோடைய டேலி பண்ணிக்கோ. டேலி பண்ணிட்டு தான் சொல்கிறேன், ப்ளஸ் பண்ண சொல்கிறேன், அப்படி அது கூட ஆட் பண்ண சொல்கிறேன். ஆல்ரெடி அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் 9,080. ஓகே ஓகேவா, ஈக்குவல் டு கொடுக்கக்கூடாது, ப்ளஸ் மட்டும் கொடுத்துட்டே போகணும். ஓகே, அடுத்தது 9,080 ரூபாய் ஆச்சா. அதுக்கப்புறம் டீ செலவு நாங்கள் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத வச்சு பண்ணிக்கிட்டோம். இந்த டீ செலவு காஃபி செலவுலாம் நீங்கள் யாரும் கணக்கு பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய பேர் போகிற இடத்துல அதையும் நம்ம வந்து கணக்காக நோட்டு போட்டு எழுதினோம்னா அது நல்லா இருக்காது. ஓகே, அன்றைக்கி நைட்டு சாப்பாடுமே நாங்கள் எடுத்துகிட்டு போன சாப்பாடு இட்லிவே சாப்பிட்டோம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு சாப்பாடு செலவு ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டே 1ல். ஆமாம், டே 1ல். இப்போ டே 2க்கு வந்தாச்சு. டே 2ல் வந்து காலையில் டிஃபன் இருக்கிறத அவங்கவுங்க அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். மீதி இந்த இட்லி ஹோட்டலில் வெயிட் பண்ணி கொஞ்சம் சரியா. அப்போ ஏன்னா காலையில் கிளம்புறவங்க வெளியே கிளம்பி நாங்களாம் லேட்டாக எழுந்திரிச்சோம். ஆனால் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். எங்கள் அம்மாச்சி அவங்களாம் அவங்களுக்கு வாங்கி சாப்பிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க நாகப்பட்டினம். ஸோ அவங்க 2 பேரும் அங்கேயே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்படி பிரித்து நாங்கள் சாப்பிட்டோம். அதனால் எங்களுக்கு அதுக்கு செலவு ஒன்றும் அந்தளவு ஆகலை. எங்களுக்கு வந்து 500 ரூபாய் ஆச்சு காலையில் சாப்பாடுக்கு. நாங்கள் வந்து மொத்தம் 6 பேர் சாப்பிட்டோம், 500 ரூபாய் ஆச்சு. கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்னும் போது ஃபுட்டில் வந்து நம்ம அது யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் மெயினாக நான்வெஜ் வாங்கினோம். நான்வெஜ் எவ்வளோ வாங்கினோம் அப்படின்னா, எறா வந்து 6 கிலோ நாங்கள் வாங்கினோம். 1 கிலோ வந்து 300 ரூபான்ற கணக்கில் 6 கிலோ வாங்கினோம். 6 3 சொல்லு 6 கிலோ வாங்கணும். ஆமாம், 1800 400 ரூபா சொன்னாங்கப்பா. ஆமாம், எறா வந்து 400 ரூபாய் சொன்னாங்க. அப்போ நாங்கள் 24 நம்ம 2,400 ரூபா. எறாவுக்கு மட்டும் 2,400 ரூபா போட்டிருக்கோம். ஓகேவா. அதுக்கப்புறம் கடம்பா வந்து 400 ரூபாய் கிலோ, 1 கிலோ. அது 1 கிலோ சொன்னாங்க, அது ஒரு 400 ரூபாய். சங்கரா மீன் 1 கிலோ 400 ரூபான்னு சொல்லி 3 கிலோ 2 கிலோ வாங்கினாங்க. இல்லை, அதெல்லாம் அந்த வீடியோ டீட்டெயிலாக இருந்துச்சு, எத்தனை கிலோன்றது மாமா சொல்லியிருந்தாரு. 2 கிலோ சங்கரா மீன் 1 கிலோ 400, 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 2.5 கிலோ இருக்காங்க. ஆமாம், அது ஒரு 1000 ரூபாய். இப்போ இதுதான் வந்து சாப்பாடு செலவு எங்களுக்கு ஆச்சு. அதாவது நான்வெஜ் வாங்குற மெயின் செலவுகள் தான் இதெல்லாமே. மற்றது சின்ன சின்ன அப்பப்போ ஜூஸ் வாங்கி குடிக்கிறது, டீ யாராவது பசிச்சுன்னா போய் தான் வாங்கிட்டு வருவாங்க, மொத்தமாக எல்லாம் சாப்பிடும், அப்படியே ஆச்சு. இதுக்கு அடுத்து நைட்டு சாப்பாடு நாங்கள் மதியானம் வச்சுருந்ததே அன்றைக்கி நாங்கள் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் நாங்கள் நடுவில் ஒரு பிளான் என்னென்னா திருவாரூர் போகணும். ஏன்னா என்னோடய பெரியப்பா வந்து திருவாரூரில் இருக்காது. ஒரு இப்போ தான் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் வீட்டில் இருக்காரு. ஸோ அவரை போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அவர் வந்து எங்கள் கல்யாண டைமில் ஸ்ட்ரோக் அடிச்சிச்சு. அவருக்கு 2 வருஷம் ஆக போகுது. ஆமாம். சரி, இப்போ வேளாங்கண்ணியில் எந்த இடத்துல சுற்றுனீங்க? வேளாங்கண்ணியில் சுற்றின இடங்கள் வந்து கடற்கரை தான், கோயில், கடை வீதி. அங்கே அதுவும் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றாலாம் போய் சுற்றலை இந்த தடவை. எப்பயுமே ஒன்றா போவோம், போயிட்டு எப்பயும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போம். இந்த தடவை அந்த மாதிரிலாம் சுற்ற முடியல. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது இந்த தடவை. ஆனால் என்னோட சிஸ்டர்ஸு எல்லாம் வந்ததுனால மாற்றி எல்லாம் தூக்கிட்டோம், விளையாட்டு காமிச்சோம். பார்த்துருப்பீங்க, பொண்டாட்டி பைத்தியமாக மாறிட்டா, அந்த பைத்தியம் பிடிச்சிச்சு, அந்த மாதிரி வீடியோ. போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன், பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ள நான் போயிட்டேன். நான் குழந்தை அப்படி இருந்ததுனால அவன் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருந்துட்டான் குழந்தை. எனக்கு அது பயமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருவாரூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துலேருந்து காலையிலே மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு திருவாரூருக்கு கிளம்புறோம். திருவாரூர் கிளம்பும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு ஒரு ஹோட்டலில் நிறுத்தி பூரி, தோசை, பொங்கல் தான் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டோம். அது வந்து ஒரு 1,300 ரூபாய் வந்தது. அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு 18 பேருக்கு 1,300 ரூபாய். அதுக்கப்புறமா லஞ்சு திருவாரூர் போயிட்டு அரிசி வாங்கினோம். ஏன்னா மதியானம் வந்து போகிற வழியில ஏதோ ஒரு புளிய மரத்தில் நிறுத்தி சமைக்கலாம் அப்படின்னு அப்படி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதில் வந்து ஃபன் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாம் பாட்டு பாடி விளையாண்டுட்டு இருந்தது, நல்லா ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். பார்க்காதவங்க, உங்களுக்கு ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க அவங்கவுங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு இதை பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். ஸோ
ஸோ அரிசி வாங்கினோம். அதுவுமே வந்துட்டு கணக்கில் அதை வச்சுக்கல, சும்மா 2 கிலோ அரிசி தான் வாங்கினோம். அரிசியும் தயிர் பாக்கெட்டு மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். போய் ஏன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படியே இருந்தது, போட்டு அடி நேற்று வச்சா மீன் குழம்பு இறாலும் இருந்துச்சு. இறா தொக்க தான் அந்த மீன் குழம்புலேயே போட்டு நாங்கள் சுடு பண்ணிட்டோம், சுடு பண்ணி வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையும். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் திருவாரூர்லேருந்து போகிற வழி தஞ்சாவூருக்கு போகணும், திருவாரூர்லேருந்து தஞ்சாவூருக்கு போகணுன்றனால போகிற வழியில் ஒரு புளிய மரத்துக்கிட்ட நிறுத்தி சூப்பராக நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு தஞ்சாவூருக்கு போயிட்டோம். தஞ்சாவூருக்கு போனாலும் அங்கேயும் நம்மளுக்கு தஞ்சாவூரில் செலவு ஆகலை, ஓகேவா. தஞ்சாவூர்ல என்ன போனோம், போயிட்டு தஞ்சாவூர் கோயில் சுற்றி பார்த்தோம். அங்கே என்ன பொங்கல் வாங்கி சாப்பிட்டது, நல்லா பொங்கல் வாங்கி தின்னோம், நல்லா இருந்தது. காசு கொடுத்து அந்த தஞ்சாவூர் கோவில் வீடியோ பாருங்க. எங்கள் மாமா அந்த கோவிலோட வரலாறு வந்து சிறப்பாக சொல்லியிருப்பாரு. ஆமாம், ஓகேங்களா. அவர் வந்து வரலாறுல ரொம்ப ஸ்ட்ராங். அவர் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வரலாறு பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இல்லை, ஒரு வரலாறுல பிடித்தமான விஷயம் அவருக்கு ஒன்று, அது வரலாறுல ஒரு ஸ்ட்ராங் அவர். ஆமாம். ஸோ தஞ்சாவூர் நான் போயிட்டு பூண்டி மாதா கோயிலுக்கு போகணும்னு எங்கள் அம்மாச்சியோட ஆசை. அதனால பூண்டி மாதா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பூண்டி மாதா கோயிலுக்கு போனோம். பூண்டி மாதா கோயிலுக்கு போயிட்டு டின்னர் அங்கேயே சாப்பிடலாம். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அங்கே இருக்காரு. ஸோ அவர் மூலமாக அங்கே அந்த கேன்டீன் இருந்தது, அங்கே சாப்பிட நல்லா இருக்காது நினச்சி சாப்பிடணும், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா பில்லு வந்து தனித்தனியாக போய் எடுத்துருவோம், அந்த மொத்தமாக எடுத்துக்கல. அங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு செல்ஃப் சர்வீஸ் நம்மளே தான் பண்ணோம். எங்கள் அப்பா சொன்ன கணக்கு வந்து 2 ரூபா வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நைட்டு சாப்பாடுக்கு வந்து 2 ரூபா. இதுதான் கணக்கு. எண்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் டோலுக்கு நிறுத்தல, டீ குடிக்க இங்கேயும் நிறுத்தல, பூண்டியில் வண்டி எடுத்தோம். சேலத்தில் வரும்போது ஒரு என்ன படம், பரிமளான் கோ படம் போட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டோம். ஆக்சுவலாக இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்குன்னா 38,040 ரூபாய். தெரியும், கொஞ்சம் தெரியுதா? ஓகே, அதான் நான் கால்குலேட் பண்ணது தான் 38,040 ரூபாய். டோட்டலாக சின்ன சின்ன செலவுகள்லாம் சேர்த்துனா 40,000 ரூபாய் வந்துடும். 18 பேருக்கு 40,000 டிவைட் பை 40 போட்டு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன். டிவைட் பை 40 போடணும். ஏன் போடணும்? ஒரு நபருக்கான செலவு கண்டுபிடிக்கிறதுக்காக. அது அப்படி எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஆவரேஜாக கண்டுபிடிக்கலாம். 40 டிவைட் பை 18. 40,000 டிவைட் பை 18. ஒரு ஆளுக்கு 2,000 ரூபாயிலேருந்து 2,500 ரூபா வரும். 2.222, அதாவது 4. ஆமாம், 2,222 ரூபா நமக்கு இங்கே காட்டுது ஆவரேஜாக. நம்ம அதை அப்படி எடுத்துக்க முடியாத கால்குலேஷன். ஒரு 2,500 ரூபா அப்படி ஆயிருந்ததாக கால்குலேஷன் வச்சுக்கலாம், ஓகேவா. ஒரு நபருக்கு 2,500 ரூபா 3 நாள் டூருன்றது செம. அது வந்து தனியாக போயிருந்தாலும் இல்லை 2 பேர் மட்டுமே போயிருந்தாலும் சாத்தியமாக இருக்காது. இதை வந்து ஒரு டூர்னாலே ஒரு இந்த ஒரு ப்ளஸுக்காக தான் எல்லாமே கூட்டமாக டூர் போகிறது. ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் எக்ஸ்பென்சன்ஸை. அது எக்ஸ்பென்சஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு அது பேர்டனாக இருக்காது, காஸ்ட்டு கட்டணும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும், ஓகேங்களா. அதுமாதிரி நாங்கள் வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போனது. எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இவனுமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தான். எங்கள் ஃபேமிலி இவங்க ஃபேமிலியும் ரொம்ப பாண்டிங் ஆனது இந்த டூரில் கூட தான். இதுக்கு முன்னாடி அந்த அளவுலாம் ஒன்றும் பாண்டிங் கீண்டிங் கிடையாது. அதுக்கான தருணம் அமையில இப்போ அமைஞ்சது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் டூர், இந்த டூர் வந்து மெமரபிளாக இருந்துச்சு, எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி ஜாலியாக போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஓகே கைஸ், இதுதான் எங்களோட டூர் பட்ஜெட்டு. 3 நாள் பிளான். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். 600லேருந்து 700 கிலோமீட்டர், 650 to 700 கிலோமீட்டருக்குள்ளே போகணும் உங்களுக்கு டூர் போகணும், இப்படி பிளான் பண்ணுங்கள். அதுவும் நாங்கள் போனது வந்து இந்த மஹேந்திரா வண்டி தான், இந்த பெரிய இந்த குஷன் வச்ச வண்டி. அதுக்கெல்லாமே 40,000 35,000 கேட்டாங்க. நம்மளுக்கே அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது இப்போ பிளான் பண்ணோம். ஓகே, நைஸ் மொமெண்ட், நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோட டூர் வீடியோ லிங்க்கை நான் அட்டாச் பண்ணுறேன். விருப்பங்களுக்கு ஒரு வீடியோ நீங்கள் தனியாக பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் நீங்கள் நாங்கள் இந்த டூர் பட்ஜெட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், இன்றைக்கி தான் எனக்கு தருணம் கிடச்சிது. கரெக்டாக அந்த வீடியோவை போட்டு அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு நான் டைமிங் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு. ஓகே கைஸ், ஓகே, நீங்களும் இதே போல் பட்ஜெட் போட்டு டூர் போங்க, ஃபேமிலியாக போங்க, ஓகேங்களா. பை கைஸ்.